ஒரு முருன்னு இருக்கிற எல்லாருக்கும் ஆல் டைம் ஃபேவரட் ஆனியன் சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சமோசா ஷீட் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1 கப் மைதா மாவு எடுத்துக்கணும். தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் அது அப்படியே இருக்கட்டும். பூரிக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய ரவுண்டாக இல்லாமல் கொஞ்சம் சின்னதாக பூரிக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். 2-3 அப்படி தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மைதா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு இன்னொரு லேயர் அதுக்கு மேலே வச்சுட்டு அதே மாதிரி அதுக்கு மேலேயும் பண்ணிவிட்டு நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். நல்லா சப்பாத்தி மாதிரி பெரிய ரவுண்டாக நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். கல் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத போட்டுட்டு 2 சைடுமே 30 செகண்ட் கல்லில் திருப்பி போட்டுட்டு நல்லா ரெடி பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம், கொஞ்சம் நேரமாக வச்சு எடுத்தால் போதும். அப்புறம் கொஞ்சம் சூடு ஆறுனதும் அந்த லேயரை நம்ம பிரித்து எடுத்தோன்னா நல்லா லேயர் அப்படியே பிரிஞ்சு வந்துடும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் சமோசாவுக்கு கட் பண்ணுற மாதிரி நீட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு ஸ்டஃபிங்காக ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக ஜீரகத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதனால் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கலாம். ஆனியன் இல்லாமல் நம்ம வெஜிடபிள்ஸ் கூட ஸ்டஃபிங்காக யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஒரு பவுலில் கொஞ்சமாக மைதா எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கி வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக கலக்கி வச்சுக்கலாம். அப்புறம் ஷீட் எடுத்து சமோசா ஷீட் எடுத்து அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா மைதா, அதை எட்ஜஸில் தடவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தால் அது க்ளோஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கெட்டியாக கலக்கி வச்சிட்டோன்னா அதை க்ளோஸ் பண்ணி எட்ஜஸை நல்லா க்ளோஸ் இந்த ஷேப்லேயே பண்ணணுன்னு இல்லாமல் நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இது பொரித்து எடுத்துட்டோன்னா டேஸ்டான சமோசா ரெடி. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட நல்லாயிருக்கும்.